ஹலோ எவ்ரிவன். இந்த வாரம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட அதானியோடைய 2000 கோடி ரூபாய்க்கான லஞ்ச வழக்கு அமெரிக்கா கவர்மெண்ட் தாக்கல் பண்ண 54 பக்க குற்றப்பத்திரிக்கை. ஏன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் வந்து இந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட்ட முன் வந்து வாங்குறாங்க? அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா கூட ஸ்டில் ஏன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் வாங்குறாங்க? இதனால இந்த பிரச்சனையினால மக்களுக்கு என்னலாம் பாதிப்பு வந்திருக்கு? அது இல்லாம ரொம்ப முக்கியமா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட் யார் மேல அலிகேஷன் வச்சிருக்கு, அதுக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனை வந்து குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் தான் வந்து நம்ம இன்னைக்கு விளாக்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க இந்த விஷயத்த பத்தி பார்க்கலாம். நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம புரியிற மாதிரி சிம்பிளா சொல்லவே ட்ரை பண்றேன். இது எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா, அதானி கிரீன் அப்படின்ற கம்பெனியும், அசூர் பவர் அப்படின்ற கம்பெனியும் சேர்ந்து செசியோட ஒரு சோலார் பவர் சப்ளைக்கான கான்ட்ராக்ட்ட முதல்ல சைன் பண்றாங்க. இந்த அசூர் அப்படின்ற கம்பெனி வந்து அமெரிக்கால லிஸ்ட் ஆயிருக்க கம்பெனி. அண்ட் எவ்ளோ பவர் சப்ளை பண்றதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 கிகாவாட் சப்ளை பண்றதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க. அதுல 8 கிகாவாட் வந்து அதானி கிரீனும், 4 கிகாவாட் வந்து இந்த அசூர் பவரும், இவங்க 2 பேரும் சேர்ந்து 12 கிகாவாட் சப்ளை பண்றதுக்கு இந்த செசியோட கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்றாங்க. செசி யாரு அப்படின்னா பிஎஸ்யூ, அதாவது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட் தான் வந்து செசி. அது செசின்றது வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சோலார் பவர் வேணும் அப்படின்னா அவங்க டைரக்டா போய் யார்கிட்டயும் வாங்கக்கூடாது அண்ட் வாங்கவும் தேவை கிடையாது. இந்த செசி மூலியமா தான் வந்து அவங்க வந்து ஒரு சோலார் எனர்ஜி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த சோலார் பவரை இந்த செசி மூலியமா தான் வந்து வாங்கணும். செசி வந்து த்ரூ அவுட் ஆல் இந்தியா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த சோலார் பவரை வாங்குறதுக்கு அவங்க தான் வந்து மீடியேட் பண்றாங்க. அண்ட் அவங்க தான் வந்து அதானியோட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சோலார் பவர் வாங்கணும்னாலும் செசி மூலியமா தான் வாங்க முடியும். அண்ட் செசி கிட்ட வாங்கினா இந்த அதானி கிட்ட தான் வந்து அவங்க வாங்க முடியும். இதுதான் அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரி. இந்த 12 கிகாவாட் சப்ளை பண்றதுக்கான கான்ட்ராக்ட் அதானி அண்ட் அஸ்யூர் வந்து இவங்க கிட்ட செசி கிட்ட சைன் பண்ண பிறகு கூட எந்த ஒரு ஸ்டேட்டும் பெருசா முன் வரல இந்த சோலார் பவர் எனர்ஜியை வாங்குறதுக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற ஜென்ரலான ஒரு ரேட்டை விட இந்த சோலார் பவருக்கு வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருந்ததுனால நிறைய ஸ்டேட்டுகள் வந்து முன் வரல இந்த இதை வாங்குறதுக்கு. அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் யாராவது வாங்கினாதானே வந்து இவங்க வந்து செசிக்கு சப்ளை பண்ண முடியும். இந்த இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணாலும் அவங்க எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் விற்க முடியாம இருந்தது. அந்த மாதிரி ஒரு தருணத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அதானியே முன் வந்து பல ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்டயும் பொலிட்டீஷியன்ஸ் கிட்டயும் நெகோஷியேட் பண்ணி பேசி லஞ்சம் கொடுத்து இந்த பவரை இந்த சோலார் பவரை செசி மூலியமா வாங்க வைக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செசி கிட்ட சோலார் பவர் வாங்குச்சு அப்படின்னா அதானி கிட்ட தானே வாங்கணும். அதுக்காக ஒரு லஞ்ச பணம் கொடுக்கறாரு. கிட்டத்தட்ட 2000 கோடி லஞ்ச பணம் பல ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்டயும் பொலிட்டீஷியன்ஸ் கிட்டயும் கொடுத்து செசி கிட்ட இருந்து இந்த சோலார் பவரை வாங்க சொல்றது தான் வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரு ஃபவுண்டேஷனான ரீசன். இதுல என்னென்ன ஸ்டேட் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அந்த குற்றப்பத்திரிகையில சொல்றாங்கன்னா, நிறைய ஸ்டேட் சொல்றாங்க. ஆனா பிரிடாமினண்டா ஆல்ரெடி வந்து இந்த சோலார் பவரை வாங்கிட்டு இருக்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ் முக்கியமா. அவங்க தான் வந்து மேஜரா வந்து இந்த சோலார் பவரை வந்து வாங்கியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, ஒடிசா, சத்தீஸ்கர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாதிரி 5 பிரிடாமினன்ட் ஸ்டேட் வந்து ஆல்ரெடி வந்து இந்த சோலார் பவரை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல 2000 கோடி வந்து இந்த பல ஸ்டேட்டுக்கு வந்து லஞ்ச பணமா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும், கிட்டத்தட்ட 1700 கோடி வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்ல இருக்கிற அபிஷியல்ஸ்க்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து மேஜர் ஆஃப் தி சோலார் எனர்ஜியை வாங்குறாங்க. இது எந்த காலகட்டத்துல நடந்திருக்கு அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல தான் வந்து இது நடந்து. அண்ட் நம்ம எல்லாருமே பத்திரிகையில படிச்சிருப்போம். அந்த
அந்த காலகட்டத்துல அதானியும், அதானி போய் எப்படி வந்து அந்த சிஎம்மையும், அங்க இருக்க பல அஃபிஷியல்ஸையும் அவரே நேர்ல போய் மீட் பண்ணாரு அப்படின்றத கூட வந்து நம்ம பல பத்திரிக்கையில படிச்சிருப்போம். இது இல்லாம டான்ஜெட்கோ அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட வந்து அவங்க வந்து சோலார் சப்ளை வந்து பண்றாங்க. அதுக்கு வந்து நம்ம செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "நம்ப வந்து செசியோட தான் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கோம். ஆனா, நம்ப வந்து அதானி கிட்ட இருந்து டைரக்ட்டா எதுவுமே வாங்கல." அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஆனா, அலிகேஷனே என்ன அப்படின்னா, நீங்க செசி கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் இந்த லஞ்ச பணம் குடுத்துருக்காங்க. அதானி கிட்ட இருந்து நீங்க வாங்க வாங்க தேவையே கிடையாது. செசி கிட்ட இருந்து வாங்குனாலே, இது அதானி கிட்ட இருந்து வாங்குன மாதிரி தான். சோ, செசி கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் இந்த லஞ்ச பணம் குடுத்ததாவே வந்து அலிகேஷன். சரிங்க. இந்த லஞ்சம் எல்லாம் வந்து நம்ம இந்தியால குடுத்துருக்காங்க. இந்த கான்ட்ராக்டும் இந்தியால தான் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் சப்ளை, சோலார் பவர் எனர்ஜி சப்ளையும் இந்தியால தான் நடக்குது. இதுக்கும் அமெரிக்கன் கவர்ன்மென்ட்க்கும் என்ன சம்மந்தம்? ஏன் அமெரிக்கன் கவர்ன்மென்ட் வந்து முன்வந்து குற்றப்பத்திரிக்கைய தாக்கல் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த அசூர் பவர் அப்படின்ற கம்பெனி வந்து அமெரிக்கால லிஸ்ட் ஆயிருக்கிற ஒரு கம்பெனி. இங்க அவங்க தான் வந்து மேஜரா ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்காங்க. இந்த 2000 கோடி ரூபாய்க்கான ஃபண்ட் ரைசிங் அமெரிக்கால நடந்திருக்கு. அமெரிக்கால பல பாண்ட் மூலியமாவும், பல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மூலியமாவும் இந்த பணத்த அவங்க ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க பல இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. சோ அமெரிக்கா கவர்ன்மென்ட்ல வந்து ஒரு ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அதுல அந்த ஆக்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதாவது அமெரிக்காவுடைய மண்ணுல எந்த இன்வெஸ்டர் எந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாலும் நான் சொன்னேன் இல்லையா? இந்த அசூர் அப்படின்ற கம்பெனி வந்து ஃபாரின்ல பல பாண்ட் மூலியமாவும், பல இந்த மாதிரி பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமாவும் தான் வந்து பணத்த ரெய்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த மாரி அமெரிக்கா அமெரிக்காவுடைய இன்வெஸ்டர்ஸ் உடைய நலன கருதுறது தான் வந்து இந்த ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட். சோ அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணதால, அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் உடைய பணம் எல்லாம் கரெக்ட்டா தான் யூஸ் பண்ணப்படுதா? அப்படின்றத வந்து ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட் வந்து அப்பப்போ வந்து வெரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த அசூர்ன்ற கம்பெனி வந்து அமெரிக்கால பணத்த தீட்டுனதால, கிட்டத்தட்ட இந்த 2000 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க அமெரிக்கா மண்ல தான் வந்து பணத்த தீட்டியிருக்காங்க. சோ அத பண்ணதுனால, அவங்க இத வெரிஃபை பண்ணும்போது சாகர் அதானி தான் முதல்ல மாட்டப்படுறார். இது வந்து இந்த வழக்கு வந்து இப்ப ஆரம்பிக்கப்படல. 2023ல சாகர் அதானி, அதாவது அதானியோடைய நெப்யூ அப்படின்னு சொல்றாங்க. அ அவர அவர வந்து 2023லயே வந்து அமெரிக்கன் கவர்ன்மென்ட் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இந்த அசூர்ன்ற கம்பெனி வந்து அங்க தான் வந்து இந்த ஃபண்ட் எல்லாம் ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கால தான் இந்த ஃபண்ட ரெய்ஸ் பண்ணதால, ஆல்ரெடி வந்து சாகர் அதானி இந்த விசாரணை வட்டத்துக்குள்ள வந்துட்டாரு. அமெரிக்கா கவர்ன்மென்ட் இவர விசாரணை பண்ணும்போது, பல பல பிபிடிகள், பல எக்ஸெல் ஷீட்டுகள், பல எலக்ட்ரானிக் மீடியா அதாவது மெயிலு, அது இல்லாம WhatsApp மெசேஜஸ், அவருடைய ஃபோன டேப் பண்ணப்பட்டம்போது அவங்க பேசின பல இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள், இது மூலியமா தான் வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் வந்து பல ஸ்டேட் கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ்க்கு போயிருக்கு அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது இது ஒண்ணும் நேத்தோ முந்தா நேத்தோ இந்த விசாரணை வரல. இந்த விசாரணை வந்து 2023லயே வந்து தொடங்கிடுச்சு. அப்ப இந்த எலக்ட்ரானிக் சில எவிடன்ஸஸ் எல்லாம் வச்சு தான் வந்து முந்தா நேத்தி அமெரிக்கன் கவர்ன்மென்ட் இந்த கேஸ வந்து ஃபைல் பண்றாங்க. இன்னும் இது நிரூபிக்கப்படலைங்க. ஆனா வந்து இத வந்து இனிமே தான் வந்து விசாரணைக்கு எடுத்து இத வந்து விசாரணை பண்ணுவாங்க. சரி. இதனால வந்து இதனால வந்து நம்பளுக்கெல்லாம் வந்து என்ன நஷ்டம்? அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 2000 கோடி ரூபாய் வந்து அவங்க குடுத்திருக்காங்க. இந்த 2000 கோடி ரூபாய் அவங்க குடுத்தத எப்படி வசூல் பண்ணுவாங்க திருப்பி? கண்டிப்பா நம்ம கிட்ட தான் வசூல் பண்ணுவாங்க. இதுல முதல் நமக்கு என்ன லாஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல முதல் விஷயம் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற சோலார் எனர்ஜிய விட இவங்க வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்திருக்காங்க. அப்ப இந்த காஸ்ட்ட கன்சியூமர் நம்ப தான் பியர் பண்ணணும். அது 1. இன்னொன்னு வந்து இந்த ப்ராஜெக்ட்ட வாங்குறதுக்காக 2000 கோடி ரூபாய் லஞ்சமா குடுக்கும்போது, அந்த 2000 கோடி ரூபாவையும் நம்ம கிட்ட இருந்து தானே நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லுல இருந்து தானே வசூல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டைரக்ட்டா நம்மள இம்பாக்ட் பண்ற விஷயம். இது இல்லாம இன்டைரக்ட்டா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அமெரிக்கா கவர்ன்மென்ட் தாக்கல் பண்ணதால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய இந்தியன் பங்கு சந்தையே வந்து ரொம்ப சரிவுக்கு வந்திருக்கு. அதானியோடைய பல ஷேர்கள் வந்து ஹிட் ஆயிருக்கு. உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய எல்ஐசி உடைய பல ஷேர்கள் வந்து இவர்கிட்ட தான் இருக்கு. சோ அதனால வந்து இவங்க எல்ஐசியோட ஷேர் வந்து பல 1000 கோடி வந்து கம்மியா இருக்கு. சோ இது வந்து
அகைன் நம்மள தான் வந்து இம்பாக்ட் பண்ண போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த லஞ்சம், எந்த வகையான லஞ்சம் இருந்தாலும் சரி, எந்த வகையான இந்த மாரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது கடைசியா இதுக்கான ரீபேமெண்ட்ட யார் பண்ண போறோம் அப்படின்னா, கன்சியூமரான நம்ப தான் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து அதோடைய நம்பளுக்கான ஒரு இம்பாக்ட். ஓகே. இப்ப இதோடைய ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த சோலார் எனர்ஜி வந்து மார்க்கெட்ல இருக்கிறவங்கள விட இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, பல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஏன் வந்து இத முன் வந்து வாங்குறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு வந்து நம்ப 2018 அண்ட் 2019ல பல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் சைன் பண்ணப்பட்ட உதய் மின் திட்டத்த பத்தி நம்ம பேசியே ஆகணும். இந்த உதய் மின் திட்டம் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டம். இதுல என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எல்லாம் உதய் மின் திட்டத்துல சைன் பண்ணும் பட்சத்துல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் ஆக்குறது, நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மாடர்னைஸ் ஆக்குறது அண்ட் பல ரினியூவபிள் நான் ரினியூவபிள் எனர்ஜியை வந்து சப்ளை பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த திட்டத்துக்குள்ள இருக்கு. ஆக மொத்தம் ஒரு ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா வந்து இவங்க வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு, இந்த ஸ்டேட் கவர்மெண்டோடைய எலக்ட்ரிசிட்டி போர்டெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி மாடர்னைஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபண்ட் மூலியமா இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டெல்லாம் ஓரளவுக்கு ஃபினான்ஷியலா வயபிளாகவும் மாடர்னாகவும் ஆக முடியும் அப்படின்றது தான் வந்து உதய் மின் திட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதனால தான் பல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து முன் வந்து இந்த உதய் மின் திட்டத்த கிட்டத்தட்ட 2018ல இருந்து 2019 வரைக்கும் பல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து இந்த உதய் மின் திட்டத்துல போய் சைன் பண்ணுச்சு. நீங்க நம்ம தமிழ்நாட்டுல கூட பார்த்திருக்கலாம். இப்ப ரீசன்ட் டேஸ்ல நம்மளுடைய மீட்டர்கள் எல்லாம் டிஜிட்டைஸ் ஆக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து மாடர்னைஸ் ஆக்கப்பட்டிருக்கு. அண்ட் பல எலக்ட்ரிசிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மாடர்ன் ஆக்கப்பட்டிருக்கு. நம்ம உதய் மின் திட்டம் சைன் பண்ணதால தான் இந்த மாடர்னைசேஷன் இன் எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து நடந்திருக்கு. அண்ட் இத வந்து பல ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டுகளும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு கேட்ச் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உதய் மின் திட்டத்து மூலியமா நீங்க ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜியும், ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் நான் ரெனியூவபிள் எனர்ஜியும் நீங்க செசி கிட்ட இருந்து வாங்கணும். ரெனியூவபிள் எனர்ஜி நீங்க பாத்தீங்கன்னா விண்ட் இருக்கு, சோலார் இருக்கு. இது இல்லாம 2, 3 இருந்தா கூட இதுல பிரிடாமினன்ட்டா விண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு நமக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகுற அளவுக்கு வந்து விண்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியல நம்மளோட கண்ட்ரில. அப்ப நீங்க மேஜரா வந்து ரெனியூவபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சோலார் எனர்ஜி தான் வந்து ரெனியூவபிள் எனர்ஜில இருக்கு. இந்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து இந்த ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் இந்த ரெனியூவபிள் எனர்ஜிய செசி கிட்ட இருந்து வாங்கி இருக்கணும். வாங்கியிருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு இந்த ஃபண்ட் குடுக்கப்படும். அப்படின்றதுனால தான் இந்த பல ஸ்டேட்டுகள் வந்து முன் வந்து இந்த ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா கூட செசி கிட்ட இருந்து அந்த மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் பவர நம்ம வாங்கிடலாம். சோ தட் நம்மளுக்கு இந்த ஃபண்டிங் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த உதய் மின் திட்டத்து மூலியமா பிளஸ் இந்த செபி மூலியமா இந்த இந்த பவர் சப்ளை இந்த சோலார் எனர்ஜிய வந்து அவங்க வாங்குறாங்க. இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த இந்தியன் கவர்ன்மெண்ட் எப்பதான் வந்து ஆக்ட் பண்ணும்? எப்பதான் இவரு மேல வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கும்? அப்படின்றத தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா, ரொம்ப காலமா நெறைய இஷ்யூஸ் வந்து அதானி மேல சொல்லப்படுது. அதாவது ஹிடன்பர்க்கோட ரிப்போர்ட்ல இருந்தே ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹிடன்பர்க் அப்படின்ற ஒரு பிரைவேட் நிறுவனம் வந்து அதானின்ற கம்பெனி ஷார்ட் செல்லிங் மூலியமா வந்து ஒரு கெயின் வந்து எடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணப்பட்டது. அப்பயும் வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபாரின் ஏஜென்சி வந்து நம்ம இந்தியன் கம்பெனி மேல சொல்ற இந்த இந்த குற்றச்சாட்ட வந்து நம்ம நம்பி எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு இந்த பிரைவேட் நிறுவனம் பண்ணதை அமெரிக்கா கவர்ன்மெண்டே வந்து தாக்கல் பண்ணியிருக்கு. நம்ம இன்னைக்கும் வந்து அவருதான் குற்றவாளின்னு சொல்லல. அவங்களும் குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இனிமே தான் வந்து விசாரணைக்கு போக போகுது. ஆனா அவங்க ஏன் வந்து அதானிய அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ண மாட்றாங்க? யார் யாரையோ அரெஸ்ட் பண்றாங்க. எத்தனை ஸ்டேட்டோடைய சிஎம் வந்து அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. எத்தனை ஸ்டேட்டோடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்களை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்றாங்க. ஆனா இவ்ளோ ஒரு சீரியஸ் அலிகேஷன் இருக்கிற ஒருத்தரை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க விசாரணை வலயத்துக்குள்ளவே கொண்டு வராம இருக்கிறது தான் வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப ஆத்திரப்பட வைக்குது. இந்த விஷயத்த கேட்டு கென்யாவோட கவர்ன்மெண்ட், ஸ்ரீலங்காவோட கவர்ன்மெண்ட் எல்லாருமே அவங்களோட சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுடைய பல ப்ராஜெக்ட்டுகளை வந்து நிறுத்திடுச்சு. இதுக்கு மேல வந்து இந்த ப்ராஜெக்ட தொடங்க
தொடங்க முடியாது அப்படின்னு பல கண்ட்ரீஸ் வந்து அவருடைய ப்ராஜெக்ட்ட வந்து நிறுத்திட்டாங்க. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் இந்தியால பார்த்தீங்கன்னா, கோல் ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் சரி, போர்ட்டா இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டா இருந்தாலும் சரி, எந்த விதமான பிக் ப்ராஜெக்ட்ஸ வந்து இவங்க தான் பண்றாங்க. அண்ட் இவங்க மேல எந்த ஒரு விசாரணையும் வந்து இதுவரைக்கும் இந்தியன் கவர்ன்மெண்ட் பண்ணதே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, எப்படி அமெரிக்கால ஒரு ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட் இருக்கோ, அவங்க எப்படி அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட்ட பாதுகாக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய செபி இங்க இருக்குது. ஏற்கனவே ஹிடன்பர்க் ரிப்போர்ட் வந்தா கூட, எத்தன பிரச்சனைகள் அவங்க மேல வந்தா கூட, இதுவரைக்கும் எத்தன பேர் வந்து பங்கு சந்தையில அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, செபி இன்னைக்கு வரைக்கும் அவங்கள கூப்ட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் அமைக்காதது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மளோட செபி நார்ம்ஸ் படியே எப்போ வந்து அவங்களுடைய கசின் வந்து யுஎஸ்ல விசாரணை வளையத்துக்குள்ள வந்தாங்களோ, அப்பவே அவங்க வந்து இங்க வந்து செபி கிட்ட ஃபைல் பண்ணியிருக்கணும். எங்களோட கம்பெனி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஸோ இத வந்து அவங்க செபி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே செபி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவங்களோட விசாரணை வளையத்துக்குள்ள இந்த அதானியோட கம்பெனிஸ கொண்டு வந்திருக்கணும். அண்ட் இத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த மாரி ஒரு ஸ்டெப் வந்து எடுக்கவே படல. ஸோ இனிமே தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்ப தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இனிமே தான் நம்மளுக்கு தெரியும். நிஜமா குற்றம் நடந்துச்சா? நடக்கலையா? என்ன மாரியான நடவடிக்கை இதுக்கு எடுக்கப்படும்? அப்படின்றதெல்லாம் தெரியறதுக்கு நிஜமாலுமே ரொம்ப காலம் ஆயிடும். ஏன்னா, இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். எல்லாமே ரொம்ப டைம் கன்சியூமிங்கான வழக்கு. ஆனா, அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் என்ன சொல்லுது அப்டின்னா, பல வாய்ஸ் மெசேஜஸ், பல மெயில் டிரான்ஸ்ஃபர்ஸ், பல பிபிடி யாருக்கு எவ்ளோ குடுத்தோம் அப்டின்றத எல்லாத்துக்கான ஆதாரம் வந்து எங்ககிட்ட இருக்கு அப்டின்னு சொல்லுது. ஸோ இனிமே இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தா தான் வந்து, இதுல என்ன வரப்போது அப்டின்னு நமக்கு தெரியும். அதுலயும் பல பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்டின்னா, ட்ரம்ப் வந்து இவருக்கு ஃபேவரபிளா தான் பண்ணுவாரு அப்டின்னு பல டாக்ஸ் இருக்கு. ஏன்னா, ட்ரம்ப் என்னைக்கு ஜெயிச்சாரோ, ஜெயிச்ச உடனே அவரு வந்து கிட்டத்தட்ட அதானி வந்து கங்கிராச்சுலேட் பண்ணிட்டு $10 பில்லியன் நாங்க வந்து யுஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாரு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன கேஸ் நடந்திருக்கு? அத பத்தியும் ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் பார்த்துடலாம். 2019ல காக்னிசன்ட் மேல இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து ஃபாரின்ல வந்து போடப்பட்டிருக்கு. இந்த ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட் மூலியமா வந்து இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு 2019ல. அது என்ன வழக்கு அப்டின்னா, அலிகேஷன் ஆஃப் பிரைபரி அண்ட் அலிகேஷன் ஆஃப் பிரைபரி டூ எக்ஸ்பெடைட் அப்ரூவல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். அதாவது காக்னிசன்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பில்டிங்க கட்டுறதுக்காக பூனேலயும், சிறுசேரியிலயும் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கான ஒரு அப்ரூவல சீக்கிரமா வாங்குறதுக்கும், அந்த அப்ரூவல் பிளான வந்து சீக்கிரமா வந்து அப்ரூவ் பண்றதுக்கும் வந்து கிட்டத்தட்ட $2 மில்லியன் வந்து அ லஞ்சமா வந்து பல அஃபிஷியல்ஸ்க்கு வந்து குடுத்திருக்கு 2019ல. அப்போ இந்த காக்னிசன்ட் அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆன ஒரு கம்பெனி. ஸோ இதுல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உடைய பணத்த நீங்க இந்த மாதிரி இந்திய கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ்க்கு $2 மில்லியன் வந்து பிரைபா நீங்க குடுத்ததுனால, அவங்க மேல ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அண்ட் அதுக்கு வந்து அவங்க $25 மில்லியன் அதுக்கு ஃபைனா கட்டணும் அப்படின்றது தான் வந்து அவங்க மேல வந்து கடைசியா குடுத்த ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து என்ன அமெரிக்க கவர்ன்மெண்ட் சொல்லுச்சுன்னா, $25 மில்லியன் வந்து உங்களுக்கு ஃபைன் தொடுக்கப்படும். அத நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி, காக்னிசன்ட்டும் வந்து $25 மில்லியன் வந்து அதுக்கு ஃபைனா கட்டுச்சு. ஸோ ஜென்ரலா வந்து இதுக்கான பனிஷ்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூஜ் அமவுண்ட் ஆஃப் ஃபைன் வந்து கட்டணும். இதே மாதிரி இப்ப நடக்கிற அதானி மாதிரியான அதே கேஸ் தான் வந்து காக்னிசன்ட் கேஸும். இந்த காக்னிசன்ட்டோட வழக்குல வந்து வெறும் $2 மில்லியன் அதாவது ரூ. 20,00,000 வந்து பிரைபா வந்து பல இந்தியன் அஃபிஷியல்ஸ்க்கு குடுத்திருக்காங்க. அதுல வந்து நம்ப தமிழ்நாடை சேர்ந்த அஃபிஷியல்ஸும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதுக்காக விதிக்கப்பட்ட ஃபைன் தான் வந்து $25 மில்லியன் வந்து ஃபைனா வந்து கட்ட சொல்லப்பட்ட பணம். இது ஜஸ்ட் வந்து ஒரு 20,00,000க்கே இந்த மாதிரி ஒரு ஃபைன் அப்படின்னா, 2,000,00,00,000 வந்து எவ்ளோ பெரிய பணம், எவ்ளோ பெரிய பிரைப் அமௌண்ட் அது. அது யாருக்கெல்லாம் போயிருக்கு, என்னலாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்
ரொம்ப நாள் நடக்குங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம். இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாம் வந்து தெரியப்படும். ஆனா, இந்த அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் முன் வந்து இந்த கேஸ வந்து எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுமா? என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்குமா? அப்படின்றதெல்லாம் தான் வந்து நம்ம இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல பல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இன்வால்வ் ஆயிருந்தாலும், நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணா தானே எந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு, எப்படி இன்வால்வ் ஆயிருக்கு, யாரு என்ன மாதிரியான லஞ்ச பணத்த வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு எப்ப தெரியும்? கண்டிப்பா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணா தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த அதானியோடைய கேஸ் பத்தின ஒரு டீட்டெயில். இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃபார் நவ்.